இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டு மேக்புக் ஏர். நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட் வந்து மேக்புக் ஏர் 13 inch 13.5 inch. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதை இன்றைக்கி அன்ராப் பண்ணுறோம். இது என்னோடய லேப்டாப் இல்லை, நம்ம நண்பர் கோகுலோட லேப்டாப்பு. ஸோ இதை அன்ராப் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்போவுமே வந்து மேக்புக்கை வந்து நீங்கள் மேக்புக்கு இல்லை ஆப்பிள் ப்ராடக்ட் எதை வாங்கினாலும் அவங்களே வந்து ரேப்புக்கு வந்து ஏரோ மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட மேக்புக் ஏர். ஸோ இது வந்து ப்ளூ நைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கலரு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆப்பிள் ப்ராடக்டில் வந்து ஒயிட் கலர் சில்வர் கலர் தவிர வந்து தர ப்ராடக்ட்டு. ஓகே, இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து உங்களோட மேக்புக் ஏர் வந்து இந்த மாதிரி வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வராது, அதாவது ப்ரோ மாதிரி வராது. நம்மளோட ப்ரோவை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில். ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஷேப்பில் தான் வந்து ஏரோ வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மிட் நைட் கலர், ஸ்டார்லைட் கலர், ஸ்பேஸ் கிரே கலர், சில்வர் கலர், இந்த மாதிரி வந்து 4 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக மிட் நைட் கலர், அதாவது நம்ம வாங்கியிருக்க இந்த ப்ளூ கலர் தான் வந்து ரீசெண்டாக வந்த கலர் வந்து லேப்டாப். எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து ஈஸியாக தான் வந்து அன்ராப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆக்சுவலாக நான் ஆனே பண்ணல, இந்த லேப்டாப்பை வந்து நான் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஆப்பிள் ப்ராடக்டோட ஸ்பெஷல். ப்ளஸ் இதோட கீபோர்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டச் பேடும் கீபோர்டும். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிடைக்கும். அதுதான் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கீபோர்டு அண்ட் டச் பேடும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உண்மையிலே நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து 13.6 inch ப்ளஸ் 250/60 × 1640 டிஸ்பிளே. ஸோ இதோட டிஸ்பிளே வந்து உண்மையிலே வந்து ஏரோட டிஸ்பிளே ப்ரோக்கு ஈக்குவலாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோட சார்ஜிங் பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குதுங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டை வந்து கொடுத்துருக்காங்க லாகின் பர்பஸ்க்காக. அதோட ஹெட்செட்டு நம்ம கனெக்ட் பண்ணுற ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அடிஷ்னலாக அடாப்டர் எதுவுமே வந்து வாங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் வந்து M2 சிப் லேப்டாப்பு ப்ளஸ் 8 CPU அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் கொண்ட லேப்டாப் தான் இது. ப்ளஸ் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம் இந்த லேப்டாப்பில். அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்பில் வந்து 4 விதமான ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 3 மைக்ஸ் அரேஸ் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மேக் சேஃப் 3 சார்ஜிங் பாயிண்ட் அப்படின்னு. மேக் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் எனக்கு தெரிலங்க. ஆனால் மேக் வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மேக்குக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்பிளே வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். ப்ளஸ் இதோட வெப்கேம் வந்து நல்லாயிருக்கும். பேட்ரி சார்ஜிங் வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கு, 8 ஹவர்ஸ்க்கு மேலே வருது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நிறைய இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக போகாதீங்க. ப்ளஸ் போர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கம்மி. இதில் மிட் நைட் கலரில் மட்டும் தான் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கவர் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி மக்களே, பாய் பாய்.